And you also said that in Quran we wanted you to show if there is a verse which says that Bible is the God's word. That's what our question is. Don't quote all the verses like Injil and Torah, which we believe, but we do not believe it to be the God of. We do not believe it to be revealed to Jesus. What you have in your hand right now, whatever Injil and Torah, Quran speaks, is the actual book which is revealed to Jesus, and not the Bible, Old and New Testament. What you have. கூட கேட்டதுக்கு பதில் சொல்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சாட்டா சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், ஆனா தலைப்புக்கு உட்பட்டு இனிமே வைங்க, இதெல்லாம் வைக்கிற சபையில வைங்க. 2 மாதுளம்பழத்தை பிடிச்சி விளையாடினாங்கன்னு வருதான். இதுக்கு நாங்க மாதுளைக்கு வேற அர்த்தம் கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. கொடுக்கலாம், நல்லா கொடுங்க, ஆட்சேபனே இல்ல. அந்த மாதுளம்பழம் எங்கேன்னு வருது? இடுப்புக்கு கீழேன்னு வருது. நீங்க சொல்ற மாதுளம்பழம் இடுப்புக்கு மேல இருக்குமா கீழே இருக்குமா? மாதுளம்பழம் என்ன வருது? நீங்க சொன்ன இந்த புகாரி ஹதீஸ்ல மாதுளம்பழத்தை துணியில வச்சு இடுப்புல கட்டிக்கிட்டு இருக்காரு அவரு. அதை பிடிச்சி அந்த குழந்தை விளையாடுச்சுன்னு வருது. இடுப்புக்கு கீழே உள்ள 2 மாதுளம்பழம். இந்த இவரு சொல்ற மாதுளம்பழம் பனை மரத்துல ஏறுறது இருக்க, பேரிச்ச மரத்துல, அந்த மாதுளம்பழமா இருந்தா இடுப்புக்கு மேலையில இருக்கு, மூலத்துல தகுத்தி ஹசரிகான்னு வருது. அதாவது இடுப்புக்கு கீழே. ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படித்தான் இருக்கு. இது மாதிரி இடத்துக்கு நீங்க ஆபாசமா நுழைப்பீங்க, நாங்க பச்சையா காட்டுவோம். இதை நுழைக்கிறேன், அதை சொல்லுங்க. Moreover, you said we in fact quoted that whatever arguments you post is not related to the topic of discussion. We anyway have a separate topic for that on debating about the sayings of Muhammad and all that. And also we have another topic next week wherein we'll be speaking about his Quran, God's word. So you can put all the claims there. But for the sake of argument, even if we take your question, if we read the hadith wherein it is mentioned about the pomegranate, the hadith clearly says tahte hashariya, which means that it's below the hip, and whatever pomegranate you are trying to correlate it is above the hip. So there's no point in comparing these 2 verses. So whatever you gave a correlation itself is wrong. You can go to the root word and see, or even the translations, if you read properly, you'll get the answer for this. இதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, தலைப்புக்கு அப்பாற்பட்டது. இந்த பைபிள் இறைவேதமாவளோ இதெல்லாம் வைக்க கூடாது சொல்றேன். ஆனா இனிமே வைக்கிறது தலைப்புக்கு உட்பட்டு வைங்க. அடுத்து கடவுள் நம்ம எல்லாரையும் படைச்சார், ஆதாம் ஏவாள்ல படைச்சார்னு நீங்கள் நாங்கள் ஒத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட். அந்த கடவுள் எப்படி எல்லாம் அநியாயம் பண்றாரு மாதிரி அந்த வேதம் சொல்லுதுன்னு பாருங்க. இது அந்த கடவுள் சொல்லியிருப்பாரா? சொல்லுங்க. அன்பிற்கினிய சகோதரர்களே, அந்த படைத்த கடவுளுடைய வார்த்தையை பாருங்க. ஒரு உடல் ஊனமுற்றோர் வந்தார் என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய யாருமே ஒரு ஊனமுற்றோர் அமர்வதற்கு இடம் இல்லை என்று சொன்னால், மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன் எழுந்திருத்து அவருக்கு இருக்கைக்கு இடம் கொடுப்பார்கள். நீங்க உட்கார்ந்துக்குங்க, நீங்க கால் உடைஞ்சிருக்கீங்க, நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கீங்க, கை இல்லாம இருக்கீங்க, குருடரா இருக்கீங்க, நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஒரு பேருந்துல போறோம், ஒரு பஸ்ல போனா கூட நம்ம அவங்களுக்கு இருக்கையை கொடுப்போம். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கக்கூடிய நம்மளே இவ்வளவு ஒரு கருணையுடன் நடந்து கொள்ளும் போது, உடல் ஊனமற்ற இடத்துல கருணையுடன் நடந்து கொள்ளும் போது, இன்னும் சொல்ல போனா அப்படி சொல்லாதீங்க, மாற்றுத்திறனாளிங்க அப்படின்னு மாத்தி சொல்லுங்க, அவங்களுக்கு மனசு புண்படும் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. நம்மளே ஒரு அற்பத்திலும் அற்ப படைப்பான ஒரு மனிதராக இருக்கக்கூடிய நாமே இப்படி நடந்து கொள்ளும் பொழுது, நம்மை படைத்த கர்த்தர் நம்மை விட அதிக நல்லவராக இருக்கக்கூடிய கர்த்தர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படிங்கறத நீங்க பாருங்க. லேவியராகமம் அதிகாரம் 21 வசனம் 16 23 வரைக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. அவன் குருடனானாலும், சப்பானியானாலும், குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனானாலும், கால் ஒடிந்தவனானாலும், கை ஒடிந்தவனானாலும், கூணனானாலும், குள்ளனானாலும், பூவிழுந்த கண்ணனானாலும், சொரியனானாலும், அசருள்ளவனானாலும், விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனம் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவர்களில் மற்ற பரிசுத்தமானவர்களிலும் புசிக்கலாம். ஆனாலும் அவன் அங்கவீனம் உள்ளவனாகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு, நல்லா கவனிங்க, எதுக்கு உள்ள வர வேணாம் சொல்றாங்கன்னாக்கா, பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீட தண்டையில் சேராமலும் இருப்பானாக, நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்கின்றார். அப்ப யார் வரணும்? ஜிம்ல பண்ணி அர்னால்டு மாதிரி பாடியை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்க மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல
அப்ப அப்படியா? இது கடவுளுடைய வார்த்தை யாராவது நம்ப முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இது கடவுளுடைய வார்த்தை இல்ல. My dear brothers, there are so many statements in the Bible which we cannot attribute to God's glory or to His majesty, and amongst them that we are going to present, the main thing is that it's speaking about the untouchability, the profanity of humankind. See, if a person, when you travel in a bus, if you see a person who has a defect in his body, a physically handicapped, physically challenged person, what do? As a human, we sacrifice our seat to him. If we are standing and if we are sitting and he is standing in a chock block in a bus which is crowded full, then what we do? We sacrifice our seat. This is a human compassion towards humanity, right? But God here, you see what He is telling in Leviticus. He says the person who has a defect, has his body, one of his is superfluous, he cannot enter to the congregation of the Lord to have the bread offering. It says in the book of Leviticus, chapter number 21, verse number 16 to 23, it's giving a list of people who are not supposed to enter into the altar of God to have the bread offering. And amongst them, the first person is the one who has a defect. Anything, any superfluous thing in his body. The person who is blemish, he cannot enter. And the list of people is given, amongst them a blind, a lame, a person who has got a flat nose. What a flat nose person has to do with profanity is a different topic altogether. Person who has got a flat nose, the one who is superfluous in his body, and the one who is broken-footed, broken-handed, the person whose testicles are broken, whose testicles are crushed, meaning balls, they are crushed. This person cannot enter into the congregation. The person who is a scab person, and the other man who is blemish in his eye. These people cannot enter into the congregation. Well, friends, it's good to enter into real debate now.